ம் பவா, எப்படிடி யுகேஷ் கிட்ட இவ்வளோ தைரியமாக சொன்னேன்? ஹே, அது எனக்கே அவ்வளோ தைரியம் இல்லை தெரியுமா? இப்போ நினச்சாலும் எனக்கே ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா? ஃப்ளாஷ்பேக். யுகேஷ், சொல்லு பவா. ஐ லவ் யூ. காதல் என்ன பொசுக்குன்னு சொல்லிட்டா? பவா, என்னடி இது? நீ சும்மா இருச்சாரு, எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். பவா அது வந்து நீ எதுவும் சொல்லாத இப்போ. நாளைக்கு கிளாஸ்க்கு வரும்போது நல்ல முடிவாக சொல்லு. வாச்சாரு, இனிமே என்ன பண்ண போறானோ. பவா பவா, நீ வாச்சாரு. பாய் பவா, இருடி. செம்ம தைரியண்டி உனக்கு. பின்ன அந்த வைஷ்ணவிக்கு இனிமே தான் இருக்குடி. வைஷ்ணவி தானே? பவா, யுகேஷ் வந்திருக்கான். எங்க? அப்போ பதில் நீ கண்டிப்பா வந்துடும். ஏய் சும்மா இருச்சாரு. ஏய் என்ன இழுக்கிற? ஐயோ, அவன் முதல்ல ஓகே சொல்லிட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம். பவா கூப்பிட அவனை. இருச்சாரு. ப்ரோ, வாழ்த்துக்கள் ப்ரோ ஃபார் கமிட்டட் லைஃப். தேங்க்யூ முருகா. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு இருந்தேன்டா. கேளு முருகா. அது எப்பட்றா சின்ன குழந்தைலேருந்து பெரிய பொண்ணுங்க வரையும் எல்லாருக்கும் உன் பேரை சொன்னாலே பிடிக்குது? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம்டா முருகா. ஓ, இதை நீ ஒரு தொழிலாகவே வச்சு அலையிறியா? வெல் அப்படின்னு சொல்லலாம். ஏய் யுகேஷ் ஜாலியாக இருக்க மாதிரி தான் இருக்கான். இப்போ என்னன்னு கேட்டுடி. எனக்கு இப்போவே ஒரு மாதிரி. நீ இப்படியே வெக்கப்பட்டுன்னு உட்காந்துன்றதுன்னு வச்சுக்கோ, வேற எவ்வளோ கொக்கி போட்டு தூக்கின்னு போயிடுவான். ஹே, பின்ன என்ன பவா, குழால தண்ணி வரும் போதே குடத்தை வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். குடத்தை வச்சிரு, பார்த்துக்க. இரு போகிறேன். போ. ஹாய் யுகேஷ். இவளா? இப்போ இவ எதுக்கு நடுவில் வரா? ஹாய் வைஷ்ணவி. பார்க்குறாங்க பொறாமையில். இதோ இரு வரேன் யுகேஷ். இந்த வைஷ்ணவிக்கு அடுத்தவங்க பொருள் மேலேயே ஆசை வருது. பார்க்குறேன் இரு. ஹாய் யுகேஷ், எப்போ வந்த? இப்போதான் 8:30க்கு தானே கரெக்டாக ஸ்கூலுக்கு வரேன்னு சொன்னேன். பார்க்குறாங்க பொறாமையில். ஒருவேளை யுகேஷ் நம்பர் இவகிட்ட இருக்கோ? சரி இரு நான் வரேன். சீன் படி இப்போ நான் தானே அங்கே போனோம், இவ போறா. உன்னை விட மாட்டேன்டி. ஹாய் யுகேஷ். ஹாய் பவா. நேற்று உன்கிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன்ல, ஆனால் நீ அதுக்கு இன்னும் ஒன்றுமே சொல்லலை. அதை நானே சொல்லணும்னு பெருசாக அப்படி என்ன சொல்லிட்டா? அவன் என்ன இப்போ சொல்லணும்? ஹலோ, நீங்கள் லிமிட்டை க்ராஸ் பண்ணுறீங்க, பார்த்துக்கோங்க. ஆஹா, பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டாளுங்க. ஓ, நான் லிமிட்டை க்ராஸ் பண்ணுறேனா? ஹே செகண்ட் ரேங்க் சாத்து. செகண்ட் ரேங்க்கா? நானா? பார்த்துக்கோங்க, நீங்கள் லிமிட்டை ரொம்ப க்ராஸ் பண்ணுறீங்க, அப்புறம் நான் அரைஞ்சிருவேன். ஓ, மேடம்க்கு அவ்வளோ தைரியமா? எங்கே அரைங்க பார்ப்போம். இதில் இப்போ நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்? என்ன பவா, என்னாச்சு? எதனா பிரச்சனையா? பிரச்சனை என்னால் இல்லை சாரு, கண்டவங்களால தான். கண்டவங்களா? ஹே செகண்ட் ரேங்க், முதல்ல மரியாதை கொடுக்க தெரிஞ்சுக்கோங்க. உனக்குலாம் என்னடி மரியாதை? எப்படி பேசுகிறா பத்தியா பவா, ராட்சசி. ஹே, இது பாய்ஸ் பிளேஸ் தானே, முதல்ல எழுந்துரு இந்த இடத்த விட்டு. இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது செகண்ட் ரேங்க், யுகேஷ் சொல்லட்டும். ஓ பாத்தியா சாரு, கொழுப்பு தான் இந்த வைஷ்ணவி. ஐயோ, பிரச்சனையை நம்ம கிட்ட திருப்பி விட்டாளுங்களே. அவன் சொல்லணுமா? அதுதான் எனக்கு ரொம்ப ஈஸியே இல்லை சாரு. யுகேஷ், அவளை போ சொல்லு. ஐயோ, இப்போ நான் என்னன்னு சொல்கிறது? என்ன போ சொல்றியா யுகேஷ்? இரு வைஷ்ணவி, நான் பேசுகிறேன். பவா, இருக்கட்டுமே, இதில் என்ன இருக்கு? இருக்கட்டுமாவா? அப்படி போடு யுகேஷ். எப்படி பாத்தியா சாரு? விடு பவா, இந்த மாதிரி வேல்யூ தெரியாத பசங்கிட்டலாம் உன் மனசை கொடுத்ததே தப்பு பவா. நீ முதல்ல தண்ணியை குடி பவா. யுகேஷ் எதுவுமே பேசாமல் இருந்தப்போ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது சாரு. எனக்கு புரியுது பவா உன் கஷ்டம். ஆனால் இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்? பேசாமல் 2 பேரையும் கரெக்ட் பண்ணுறோமா நம்ம? இதே பென் தான் நீயும் யூஸ் பண்ணுறியா? ஆமாம் வைஷ்ணவி, நானும் இதே தான்டா யூஸ் பண்ணுறேன். ஒரே சந்தோஷத்தில் இருக்கான் பொறுக்கி. எந்த பொண்ணையும் விட்டு வைக்க மாட்டான் போல. பவா, இனி அந்த பொறுக்கி கூட பேசுகிற வேலை எதுவும் வச்சுக்காத. ஏண்டி அப்படி சொல்கிற? என்ன பண்ணுறான்? பார்க்குறா சேம் பிஞ்சுடா. டென்ஷன் ஆவான்னு நினைக்கிறேன். அடுத்தவங்க பொருளை எடுத்துக்கிறதுக்கு இந்த வைஷ்ணவிக்கு எப்படி தான் மனசு வருதோ. செல்வி மிஸ், நீங்கள் சொல்கிறது தான் இப்போலாம் கரெக்டு. இந்த காலத்து பசங்களுக்கு சீரியஸ்னஸ் தான் என்னன்னே தெரியல. ஆமாம் மிஸ், எக்ஸாம் ஃபீரே தெரிய மாட்டேங்குது மிஸ். அதே தான் மிஸ், என் கிளாஸ்லையும் இதே பிரச்சனை தான் மிஸ். ஹே, என்ன சத்தம் வேண்டி கிடக்குது? கிளாஸ்க்கு வெளியே 2 டீச்சர்ஸ் நின்றுட்டு இருக்கோம்ல, பேசிக்கிட்டு இருக்கீங்க.
இந்த பைத்தியக்கார பிரபாகரன் இன்னுமே திருந்தல மேம். என்ன மிஸ் சொல்றீங்க? அப்படியா? என்ன செல்வி மிஸ் அப்படியான்னு கேட்குறீங்க? இந்த வடிவேல் ஒரு படத்தில் மாலா மாலா மாலான்னு போவான்ல, ஆமாம், அந்த மாதிரி அமலா அமலா அமலான்னு போகிறான் மேம். ஓ இது வேறையா? மானகட்ட பையன். வைஷ்ணவி, ரேவதி மிஸ் வந்தால் என்ன தான் திட்டுவாங்க, நீ உன் பிளேஸில் போய் உக்காரேன். ஏன் யுகேஷ் இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிற? நான் ரேவதி மிஸ் கிட்ட பேசிக்கிறேன், நீ ஒன்றும் பயப்படாத. உன் நல்லதுக்கு சொல்கிறேன் வைஷ்ணவி. ஐயோ கோபப்படுறாளே. சரி சரி நீ இங்கே உட்காரு. க்யூட் பாய்டா நீ. கண்ணை தேவைக்கிட்ட கொடுக்கவே கூடாது. ஆமாம் மிஸ். மா கீப் குவைட், யூ கான்ட் கீப் குவைட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். பஃபலோஸ் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க. மா பவதரணிமா. மிஸ், யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க நேம்ஸ்லாம் போர்டில் எழுது. யா ஷுவர் மிஸ். முக்கியமாக பாபா, யாருமே பிளேஸ் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. ஐயோ நம்ம சேஞ்ச் பண்ணி தானே உட்காந்துருக்கோம் பிளேஸை. சரியா? நேம்ஸ் எழுது. மாட்னி அடி வைஷ்ணவி. வரேன் இருடி, உனக்கு இருக்கு. இப்போ பேசிடி பார்ப்போம். கண்டிப்பாக இப்போ ரிவெஞ்ச் கொடுப்பான்னு நினைக்கிறேன். எல்லாரும் அவங்கவுங்க பிளேஸில் உட்காருங்க, யாரும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஆஹா, பவா விட மாட்டான்னு நினைக்கிறேன். எப்படியும் வைஷ்ணவி மாட்டி விட்டுருவாளோ. ஹலோ மேடம், உங்களுக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா வெத்தலை பாக்கு வச்சு? போங்க உங்கள் பிளேஸ்க்கு. இப்போ உன்னோட டைம்னு ஆர்டரை உனக்கு இருக்குடி, இல்லை கழுத்தை பிடிச்சி நானே உன் பிளேஸ்க்கு அமுச்சு வைக்கணுமா? என் பிளேஸுக்கு போயிட்டு உனக்கு இருக்குடி. யுகேஷ், யுகேஷ் நான் போயிட்டு வரேன். சரி வைஷ்ணவி. ஹலோ மேடம், என்ன ரொமான்ஸா? போட்டில் இப்போ பேர் எழுதிடுவோம் பார்த்துக்கோங்க, போங்க. இந்த வைஷ்ணவி சேர்த்து வச்ச எல்லா விஷயத்தையும் உன் மேலே தாண்டி கக்குவேன். சி சாரு, அந்த கட்டையெடு. எனக்கே கட்டையா? வைஷ்ணவி யாருன்னு காட்டுறேன்டி. நான் போயிட்டு வரேன் யுகேஷ். ரொம்ப முக்கியம் இது இப்போ. பாய். சூப்பர் டி பவா. எப்படி சாரு? பவானா சும்மாவா? ஹே ரொம்ப பேசாத, உன் பேர் எழுதிருமா. பவதரணி. மிஸ், நேம்ஸ்லாம் நோட் பண்ணிட்டு தானே இருக்க? யா எஸ் மிஸ். நோட் பண்ணு. தோ வரேன் நான் மிஸ் வரேன். டேய் அன்னைக்கு சரியான ஃபன்னுடா முருகா. ஹே யாரும் பேசாதீங்க, அப்புறம் நான் போர்டில் பேர் எழுதினா அழிக்கவே மாட்டேன் பார்த்துக்கோங்க. பவா என்ன சாரு? யுகேஷ் தனியாக தான் இருக்கான், இப்போ போய் கேளு போ. இப்போவே வா, இப்போவே கேளுடி, அதான் கரெக்டு. போ. எல்லாரும் இருக்காங்களேடி. என்ன பவா போ. சரி இரு நான் போய் பேசுகிறேன். போ. போறா. என்னையே தனியாக உட்கார வச்சுட்டுல பவா, உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன்டி. யுகேஷ் வா பவா. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லலை. நானே உன்கிட்ட சொல்லணுன்னு தான் இருந்தேன். நானும் உன்னை லவ் மா பவதரணி. மிஸ் இங்கே ஒரு நிமிஷம் வா. தோ வர மிஸ். சிரிக்கி இப்போ தான் என்னை கூப்பிடுவா. வாமா இங்கே யுகேஷ், நான் வந்துடுறேன். சொல்லுங்கள் மிஸ். ஒன்றும் இல்லைம்மா பவதரணி, நான் வாட்டர் பாட்டிலை ஸ்டாஃப் ரூம்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதை மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்துடுறியா? சரி ஓகே, நான் எடுத்துகிட்டு வரேன் மிஸ். தேங்க்ஸ்மா பவா. பார்த்து போயிட்டு வா. ஏய் என்ன சத்தம்? இந்த ரேவதியால் நம்மளுக்கு எப்பயுமே பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு. அவனை வரட்டும், அவளை எப்படி கலாய்க்கிறேன் பாரு. ஏய் மாடுங்களா, என்ன எல்லாரும் படித்து முடிச்சிட்டிங்கன்னு நினைப்பா? இன்னைக்கு எக்ஸாம் வச்சா கூட எல்லாரும் சென்டம் எடுத்துருவீங்க, அந்த நினைப்பில் இருக்கீங்களா? இதுதாம்மா உங்களுக்கு டைமு. இப்போ படிக்கலனா எப்பயுமே படிக்க முடியாது. அதான் இன்னும் உங்களுக்கு அந்த பப்ளிக் எக்ஸாம் ஃபியர் வரல. எவன் அது குரங்கு மாதிரி கத்துறது? ஏய் நான் மட்டும் இப்போ கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோ, இமிடியட்லி கால் பேரண்ட் தான். எந்த குரங்குன்னு தெரியலையே. யாரு? பாய்ஸ் எல்லாரும் வெளியே வாங்க. எனக்கு என்னமோ அந்த யுகேஷ் பொறுக்கி தான் இந்த வேலைலாம் செஞ்சுருப்பான் நான். எக்ஸாம் வரப்போது எல்லாருக்கும் தெரியும்ல. எஸ் மிஸ். ஒழுங்காக எல்லாரும் குரூப்பாக ஃபார்ம் பண்ணி தனித்தனியாக படிக்க ஆரம்பிங்க. மாப்பிள்ள 2 4 5 2 6. யுகேஷ். மிஸ் மாடே, உன்னை தான் படிக்க சொன்னேன். படிச்சுட்டு தான் மிஸ் இருக்கோம். படிச்சுட்டு தான் இருக்க. அதான் ரிசல்ட் அன்னைக்கு தான் எல்லார் பொழிச்சும் தெரிய போகுது, அப்போ பார்த்துக்கிறேன். டே யுகேஷா, என்னடா மிஸ் உன்னையே டார்கெட் பண்ணுறாங்க? ஏன்டா சும்மாறா? ஏய் எங்க என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? எழுந்து வா. நீ கீழே வந்து உட்கார முதல்ல. ஐயோ நம்மளை விட மாட்டா போலையே. மிஸ் சொல்லுங்க வைஷ்ணவி, நானும் கீழே வந்து உட்காந்து படிக்கட்டுமா மிஸ்? கீழே வந்து நீயும் உட்காருமா. தேங்க்யூ மிஸ். மா வைஷ்ணவி, அப்படியே இந்த யுகேஷ் பையனையும் கைட் பண்ணுறியா? மார்க்கே சரியா எடுக்கிறது இல்லை, அவனை எப்படியாவது பாஸ் பண்ணுற நிலைமை கொண்டு வந்துருமா? வேணாம் சொல்லு வைஷ்ணவி. யா ஷுவர் மிஸ், நான் சொல்லி கொடுத்துறேன் மிஸ் யுகேஷ்க்கு. யா குட் கேர்ள். வாங்க 2 பேரும் கீழே வந்து உட்காந்து படிங்க. பவாக்கு இது தெரிஞ்சா பத்திரகாளி ஆட்டம் ஆடுவாளே. இது என்ன புது கதையா இருக்கு? பவா வந்தோடனே இதெல்லாம் சொல்லியே ஆகணும்.
யுகேஷ், நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் இப்போ படி. கண்டிப்பாக நீ நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுவ. சரி வைஷ்ணவி. இந்த கிளாஸில் இப்போலாம் என்னென்னமோ நடக்குது. இந்த பவா வேற எங்கே போனான்னு தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். வா பவதரணி. வந்துட்டா. இப்போ பேர் என் ராஜேந்திரன். என் கையை விடு வைஷ்ணவி. ஏய் யுகேஷ் சும்மா இரு. பார்த்துட்டா காண்டாவ போகிறா. ஒரு 5 நிமிஷம் தான் நம்ம கிளாஸில் இல்லை, அதுக்குள்ளே வா. சாரு, என்ன நடக்குதுங்க? நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இந்த பவா. என்னென்னமோ நடக்குது. வாமா பவதரணி. இதோ வர மிஸ். சாரு மிஸ் வாட்டர் பாட்டில் மிஸ். தேங்க்ஸ்மா பவதரணி. மிஸ், ஏன் மிஸ் பாய்ஸையும் கேர்ள்ஸையும் கீழே உட்கார வச்சுருக்கீங்க? ரிவிஷன் எக்ஸாம் இல்லாமல் அடுத்த வாரம், அதனால தான் எல்லாரையும் செப்பரேட்டாக உட்கார வச்சுருக்கேன். நீ யார் கூடயே செப்பரேட்டாக உட்காரணுன்னா உட்காந்துக்க. ஓ ஓகே மிஸ். இப்போ பாரு என் ஆட்டத்தை. யுகேஷ், காது படிக்க மாட்டியா நீ? படிக்க மாட்டியா? படி. ஜாலியாக அடிக்கிறியா? உன்னை பார்சல் பண்ணி பாகிஸ்தானுக்கு அனுப்புறேன்டி. படிக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஐயோ பார்க்குறாளே நம்மள. அப்படி என்ன சொல்லி கொடுக்குறான்னு நானும் பார்க்குறேன். ஏ ஃபார் ஆப்பிள். என்னடி இவ மேக்ஸ் சொல்லி கொடுப்பான்னு என்னென்னமோ சொல்லி கொடுத்துருக்கா. அதுதான் பாவா எனக்கும் ஒன்றும் புரியல. இப்போ பி ஃபார் என்ன பண்ணுறா இவ? பனானா. சாரு, நம்ம படிக்கும் போதெல்லாம் பி ஃபார் பால் தானடி சொல்லி கொடுத்தாங்க. ஆமாம் பாவா. ரெட்ட ஜட்ட சரோஜா டென்ஷன் ஆகுது. என்ன யுகேஷ் புரிஞ்சுதா? புரிஞ்சுது வைஷ்ணவி. சி ஃபார்னு சொல்லும்போது என்ன ஆக போதும்? இன்னும் எவ்வளோ நேரம் இவ ஆட்டோன்னு பார்க்குறேன்டி. எப்பயுமே என்னோட ஆட்டம் தான்டி. அப்புறம் சி ஃபார் கேட். கேட்டா? விட்டுறாத பாவா, விட்டுற மாட்டேன்டி அவளை. இது வரைக்கும் மெமரி பண்ணிக்க யுகேஷ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எபிசோட் ஒன்று ஓட வரேன்டி. இதுக்கப்புறமும் வேறு எதனா டவுட் இருக்கா யுகேஷ்? இல்லை வைஷ்ணவி. பெல் அடிச்சிச்சா? மா ஸ்டாண்டப்னு சொன்னேன். ரிவிஷன் எக்ஸாமுக்கு ஒழுங்காக ரிவைஸ் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? படிக்கிறீங்களாம்மா? எஸ் மிஸ். என்ன படிக்கணும்னா பதிலே வர மாட்டேங்குது. எஸ் மிஸ். இப்போ தான் வாய்ஸ் வருது. மா பவதரணி. மேம், கிளாஸ் ஒழுங்காக பார்த்துக்க, யாரும் பேசக்கூடாது. ஐ நீட் அ பின் ட்ராப் சைலன்ஸ். ஓகே மேம். நான் போயிட்டவனே எவனாவது சத்தம் போடட்டும். அப்போ இருக்கு. ரேவதி மிஸ் சீக்கிரமாக போனோம். போயிட்டாங்களா? போயிட்டாங்க. யுகேஷ். ஐயோ யுகேஷ் நில்லு, வரேன். வரா வந்து என்ன பண்ண போகிறாலோ, எங்கேயே தப்பிச்சு போயிடுவோமா? என்ன யுகேஷ், ஒரு பொண்ணு வந்து ஆசையாக பேசுனா திமிராயிடுமா உனக்கு? இப்போ முடிவாக என்ன தான் சொல்ல வர? ஹே, சும்மா வந்து கத்தாதடி. வைஷ்ணவி சும்மா ஒரு வைஷ்ணவி. ஹலோ, நான் உங்ககிட்ட பேசல, நான் யுகேஷ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கிளம்பு. யுகேஷ், பவா என்ன உங்ககிட்ட சொன்னான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்லணும்னு ஒன்று இருந்தேன். சொல்லிட்டு கிளம்புடி. ஐ லவ் யூ யுகேஷ். இது என்னடா ட்விஸ்ட்? என்ன இதெல்லாம்? சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது பாவா. பட் இன்னைக்கு உன்னை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுச்சு. ஏய் என்ன ஃபீலிங்கு? நீ அப்புறமா பதில் சொல்லு யுகேஷ். வைஷ்ணவி. நீ இப்போ எந்த பதிலும் சொல்லாத, கண்டவங்களாம் இருக்காங்க. நான் கண்டவளாடி உனக்கு. நாளைக்கு நீ பொறுமையா சொல்லு ஆன்சரை. இல்ல வைஷ்ணவி, உனக்கு எப்படி புரிய? ஐயோ பாய்டா, லவ் யூடா. வைஷ்ணவி இரு வைஷ்ணவி. இப்போ இவ வேற பாப்பாளே. எனக்கு இப்போ என்ன பதில் சொல்ல போற யுகேஷ்? பவா, நான் உங்ககிட்ட புரிஞ்சிருச்சு. எனக்கு ஃபேவராக தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்க, இந்த பவா யாருன்னு நாளைக்கு தெரியும். பவா, நான் சொல்றதை கேளு பவா. இப்போ யாருக்கு ஓகே சொல்லான்னு நீங்களே சொல்லுங்க.